பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது குல்நாள் இல் மலாய்க்கத் இஸ்ஜுது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்யுங்கள் என்று மலக்குகளுக்கு நாம் சொன்னபோது ஃபசஜது, உடனே எல்லாரும் சஜிதா செஞ்சிட்டாங்க. ஃபசஜது இல்லா இப்லீஸ், யாரை தவிர? இப்லீஸை தவிர. அபா, அவன் சுஜூத் செய்வதற்கு மறுத்தான். வஸ்தக்பர, தகுதி இல்லாமல் பெருமை அடித்தான். கானமினல் காஃபிரீன ஃபி இல்மில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய இல்மிலே ஏற்கனவே என்னதான் இருந்தான், அவன் காஃபிரா தான் இருந்தான். விளங்குதப்பா? இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமை விளங்குதப்பா? அந்த முசம்மையாத்துடைய பேர்களையெல்லாம் அவளுக்கு கற்றுக் கொடுங்கன்னா இது கற்றுக் கொடுத்தாங்க. விளங்குதா? மலக்குமார்கள்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை சிறப்பையும் நினைச்சிக்கிட்டாங்க, விளங்கிக்கிட்டாங்க. சஜிதா செய்யுங்கண்ணா. லம்மா அம்பாகும் இல் அஸ்மாயி, அந்த முசம்மையாத்துடைய பேர்களை எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்த போது, அல்லமகும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்த போது, மாலம் ஏலமு, அவர்கள் விளங்கவில்லையே, மலக்குகள் விளங்கவில்லையே அந்த ஒன்றை கற்றுக் கொடுத்த போது, அமரகும் பி சுஜூதி லஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று மலக்குகளுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஏவினான். ஏன் ஏவரான்? ஏத்திராஃபன் பி ஃபதுலிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பை அவர்கள் விண்ணப்பிப்பதற்காக வேண்டியும், அதாலி ஹக்கிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹக்கை அவர்கள் நிறைவு செய்வதற்காகவும், அதாலி ஹக்கிஹி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹக்கை அவர்கள் நிறைவு செய்வதற்காக வேண்டியும். விளங்குதப்பா? வயத்திதாதன் அம்மா காலூஃபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் சொன்னார்களே அந்த ஒன்றுக்கு சாக்கு போக்கு சொல்வதற்காக தெரியாதவங்களை பற்றி பேசிட்டாங்க. படைக்க போகிறேன் என்ன நிறுத்தினாங்க? எஸ்பி குத்திமா தஜால் ஃபியாம இப்சிது ஃபியான்னு உங்களை பற்றி நாங்கள் பேசினோம். அட்டகாசம் செய்வாங்க, குழப்பம் செய்வாங்க, யுத்தத்தை ஓட்டுவாங்கன்னு தெரியாதனமாக சொல்லிட்டோம். ஆனால் அவங்க விஷயத்தில் பேசிய ஒன்று இருக்குது, சாக்கு போக்கு சொல்வதற்காக வேண்டியும் சஜா செய்யுங்கன்னு சொல்லிட்டான். விளங்குதப்பா? என்ன விளங்குதா? வாழ்த்திதாரன் அம்மா காலூஃபி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்தில் தேவையில்லாமல் அவர்கள் பேசிய ஒன்றிருக்கு சாக்கு போக்கு சொல்வதற்காக வேண்டியும், குழப்பம் செய்வானுவோ ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கு சாக்கு போக்கு தேடுவதற்காண்டியும் சஜிதா செய்யுங்கன்னு சொல்லிட்டான். சரிங்க எப்பா, அப்போ எப்போ தான் சஜிதா செய்ய சொன்னால்? அவங்கள படைச்சி அவங்களுக்கு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து விளங்குதான் கேட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மலக்கள்கிட்ட கேள்வி கேட்டு அவங்க கேள்விக்கு பதில் சொல்லாத நேரத்தில் இவங்கள சொல்ல சொல்லி இவங்க அறிவித்து அவங்களாம் எல்லாத்தையும் விளங்கிட்டு எல்லாம் முடிஞ்ச போய் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னான் தான் இருக்குது. தான் எல்லாருடைய கொள்கையும். ஒரு சிலருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒருத்தரை படைக்க போகிறேன், இதா நபகத்து வீஹி மின் ரூஹி, அவரை படைத்து அவரை நான் செவ்வைப்படுத்தி அவருக்கு நான் என்ன செஞ்சிட்டோம்னா ரூ ஊதிட்டோம்னா அவருக்கு நீங்கள் சஜிதா செய்யணும். ஆனால் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லியிருந்தானா. விளங்குதா? இதா சவ்வை துஹு நபகத்து வீ ரூஹி, அவரை நான் செவ்வைப்படுத்தி என்னுடைய ரூஹை நான் ஊதிவிட்டால், மலக்குகளுக்கு சொன்ன போது எடுத்து எடுத்து அந்த குரான என்ன இது வீத கால் மலாய்கத்தி என்ன பா இது கால ரப்புகளின் மலாய்கத்தி, மலக்குகளுக்கு உங்கள் ரப்பு சொன்ன போது நடந்தது எண்ணி பாருங்கள். எப்படி சொன்னா? இன்னி ஹாலிக்குன் பஷரன், நான் ஒரு மனிதரை படைக்கக்கூடியவனாக இருக்கும். மின் சல்சாலி மின் அமையும் மஸ்னூன். விளங்குதப்பா? கருப்பு மண்ணிலிருந்து சல்சல் சத்தம் கேட்கும்ல, அப்படி கருப்பு மண்ணிலிருந்து நான் ஒரு மனிதரை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது நடந்தது எண்ணி பாருங்கள். இப்போ சொன்னானா வீதா செவ்வைத்தோரை நான் செவ்வைப்படுத்தி விட்டால், ஒரு நபகத்து வீ மின் ரூஹி, என் ரூஹை அவருக்கு என்ன செஞ்சிட்டானா நான் ஊதிவிட்டால், ஃபகஉல சாஜிதீன், விழுந்தார் கேட்டேன், அவருக்கு நீங்கள் சஜிதாச்சிக்குள்ளா விழுந்துருங்கன்னு சொன்னான். சஜிதாச்சிக்குள்ளா என்ன செஞ்சுருங்க, விழுந்துருங்கன்னு சொன்னான். உடனே ஃபகஉல சாஜிதீன், சஜிதாச்சிக்குள்ள நிலைமை நினைஞ்ச விழுந்துட்டா. அவன் படைக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டானா. ஆகவே அப்படி ஒரு கருத்து இருக்குது. விளங்குதா? அதான் வக்கீலில் சொல்லப்படுகிறது, அமரகும் பி, இந்த சஜிதாவை கொண்டு ஏவிருந்தான் கபலையும் சவ்விய ஹல்கஹு, உடைய படைப்பை
சரி செய்வதற்கு முன்னால், முழுமைப்படுத்துவதற்கு முன்னாலேயே சொல்லி வச்சுருந்தானா. விளங்குதையா? கௌலி தாலா அல்லாவே சொல்லியிருப்பதினால், இதா செவ்வை துகு, அதை அவரை நான் படைத்து செவ்வைப்படுத்தி விட்டேனே. ஆனால் நபகத்து மின் ரூஹி, என்னுடைய ரூஹை அவருக்கு நான் ஊதிட்டேனையானால் ஃபகழுலவு சாஜிதீன், சஜிதாச்சி என்ற நிலைமையில் நீங்கள் விழுந்துருங்கன்னா, ஃபகழுலவு சாஜிதீன், சஜிதாச்சி என்ற நிலைமையில் என்ன செஞ்சிருங்க, விழுந்துருங்கன்னு சொன்னான். ஆகவே அவங்க எல்லோரும் விழுந்தாங்க. விழுங்குதப்பா அன்னு சொல்லப்படுது. இம்தியானன் லகும் அவர்களை பரிசிப்பதற்காகவும், இலஹாரன் இது ஃபதுலிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மேன்மையை தெளிவுபடுத்தி காமிப்பதற்காக வேண்டி ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தான். ஒரு முக்கியமான ஆள் என்னுடைய கலீஃபா, அவருக்கு நீங்கள் விழுந்தரணும்னு நினைஞ்சா ஏற்கனவே சொல்லி வச்சான். உடனே விழுந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இதுக்குள்ளால் மலாய்க்கத்தின்னு இருக்குல்ல, இந்த லருஃபை மேலே உள்ள லருஃபில் கூட அத்து வைக்கணும். இந்த லருஃபு இது கால ரப்புகளின் மலாய்க்கத்தி இன்னி ஜாயின் அந்த கலீஃபா இருக்குல்லப்பா, அந்த இதில் கொண்டு இந்த இதுவை அத்து வைக்கணுமா. ஒரு ஆயத்திஃபு இங்கே அத்துவுடைய எழுத்து வந்திருக்குல்ல, இதுக்குள்ளான்னு இந்த அத்துவுடைய எழுத்து அத்துஃபுல் லருஃபி அல்ல லருஃபி சாபிக்கு முந்திய லருஃபி மீது அத்துப்பு செய்யப்படக்கூடியது உள்ளதாக இருக்கும். ஒரு அத்திஃபு இங்கே அத்துவுடைய எழுத்து வந்திருப்பது அத்துஃபுல் லருஃபி அல்ல லருஃபி சாபிக்கு, இந்த லருஃபை முன்னால் உள்ள லருஃபின் மீது அத்துப்பு செய்வதிலிருந்து உள்ளதாக இருக்கும். ஏட்டப்பா இது கால ரப்புக்கேன்னு இருக்குல்லப்பா முன்னால், அதில் கொண்டு அத்துப்பு செய்யுங்கிறாங்க. எப்போ நசபுத்தோ இந்த லருஃபுக்கு நீ நசபு செய்தால், முது மறின்களை போட்டிருக்காங்களே, புதுக்குறு என்பதை நீ மறைப்பது கொண்டு அதுக்கு நீ நசபு செய்தால், புதுக்குறு தான் நசபு செய்யுன்னு சொன்னோம்ல, அப்படி இல்லா அப்படி இல்லைன்னா அங்கே மேலே கொண்டு அத்துப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னால், அத்துப்புகு இதை இந்த இதுக்குள்னா என்பதை அத்துப்பு செய்வதாக இருக்கும். இமாயு கத்தரு ஆமீலன் ஃபீஹி, இதிலே ஆமீலாக ஏற்படுத்தப்படுமே, இதில் ஆமீலாக ஏற்படுத்தப்படுமே அந்த ஒன்றை கொண்டு அத்துப்பு செய்யப்பட்டதாக இருக்கும். அப்போ அதில் ஜும்லத்தி முத்தகத்திமத்தி முன்னால் உள்ள ஜும்லாவின் மீது அத்துப்பா இருக்கும். இவ்வளோதான் கேட்டேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்குது, அவங்களுக்கு அந்த இஸ்மையெல்லாம் படித்து கொடுத்தாங்க. மேலே வஞ்சிலப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அணிஞ்சாங்க, அந்த இதெல்லாம் படித்து கொடுத்தாங்க, அவங்க விளங்கிக்கிட்டாங்க. விளங்குதப்பா, அந்த மேலே வஞ்சிலப்பா அல்லமா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குல்லஹா, அதில் கொண்டு போய் இதை கொண்டு நெஞ்சிட வேண்டியது, அத்துப்பு செஞ்சிட வேண்டியது. அப்போ எப்படிங்க சம்மந்தம் இல்லாமல் அத்துப்பு செய்றீங்க? இந்த கிஸ்ஸாவை அந்த கிஸ்ஸாவில் கொண்டு அத்து வைக்கிறதுப்பா, இந்த கிஸ்ஸாவை அல்லமா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குல்லஹான்னு இருக்குல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா இதையும் படித்து கொடுத்தான். கால அம்பி ஊனிபி அஸ்மா யாவுலா இவருடைய பேய்கள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு மலக்குமார்கிட்ட சொன்னான். அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் ஆதமே அவங்களுக்கு பறித்து கொடுங்க. ஆதம் அம்பி இகும்பி அஸ்மாயிகும் பிரம்மா அம்பாகும்பி அஸ்மாயிகும் கால அலம குல்லக்கும் இன்னி ஆலம் கைப சமாவாத்தி வல்லார் வாயலு மா துபுதூனோ மா குதும் தகுதுமூன். அதுக்கு இது உள்ளால் மலாக்கி திஸ்திதூலி ஆதம். அப்போ வந்து என்ன இருக்குது, இப்போ தான் சொல்கிறான், இந்த முன்னால் உள்ள சம்பவத்தில் கூட இது கொண்டு செஞ்சிட வேண்டியது, அத்துப்பு செஞ்சிட வேண்டியதுங்கிறாங்க. பல் கிஸ்ஸத்து, இந்த கிஸ்ஸாவி சர்ரி அதனுடைய முழுமையை கொண்டு அல் கிஸ்ஸத்தில் உஹ்ரா முன்னால் உள்ள இன்னொரு சம்பவத்தையும் அது வாய்க்கும். அப்போ முன்னால் உள்ள சம்பவத்தை கொண்டு அது வச்சா பிரச்சனை வராது. ரைட்டா? வைய இது நியாமத்துன் ராபியத்தும் நான்காவது நியாமத்தாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைச்சது, அவங்கள கலீஃபாவாக்குனது ரெண்டாவது நியாமத்து. படைச்சது ஒரு நியாமத்து, கலீஃபாவாக்குனது ஒரு நியாமத்து. உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் உங்களுக்கு படைச்சிருக்கான்ல, அது மூணாவது நியாமத்து. மலக்குமார்களை அவங்களுக்கு சஜிதா செய்யுங்கன்னு சொன்னது நாலாவது நியாமத்து. ரைட்டா? வைய நியாமத்துல் ராபியத்துல், இது நான்காவது நியாமத்தாக இருக்கும். அத்தஹா அலைஹிம், ஆதமுடைய மக்களின் மீது மனிதர்கள் மீது அல்லாஹு தாலா எண்ணிவிட்ட நான்காவது நியாமத்தாக இருக்கும். ரைட்டப்பா? முடிஞ்சா? சரி, அடுத்து சுஜூது. சுஜூது செய்யுங்கன்னு சொன்னால் சுஜூதுன்னா என்ன அர்த்தம்? லொகத்தினுடைய அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஷரயில் உள்ள அர்த்தத்தை கொடுக்குறாங்க. முதல் லொகத்துடைய அர்த்தம் என்னென்னா பணிஞ்சு நிற்கிறதுன்னு அர்த்தம், தலை குனிஞ்சு நிற்கிறதுன்னு அர்த்தம். ஷரயில் இபாதத்தினுடைய அடிப்படையில் நெத்தியை கொண்டு போய் கீழே வைக்கிறது. ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாம், ரெண்டு அர்த்தமும் என்ன செய்யலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படிங்க சுஜூது செய்ய போச்சு? ஷரயினுடைய அர்த்தத்தை போகிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்குன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இல்லைப்பா, அல்லாவுக்கு தான் சஜிதா செய்கிறது. ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை முன்னோக்கி செய்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை இப்போ நம்ம தொழுகிறோம், காபாவை முன்னோக்கி தானே தொழுகிறோம், காபாவையோ தொழுகிறோம். காபாவை முன்னோக்கி யாரைத்தான் தொழுகிறோம்?
ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் தொழுகிறோம். ஆனால் காபத்துல்லா நமக்கு ஒரு கிபிலா. அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிபிலாவை ஆக்கி அல்லாஹ் சஜ்ஜா செஞ்சாங்கன்னு அர்த்தம். பணிஞ்சு நின்றுங்க என்ன பிரச்சனை இல்லை, பணிஞ்சு விட்டு குனிஞ்சு நிற்கிறதுலாம் இருக்குது. ஷரனுடைய அர்த்தம் கொடுத்தா அல்லாஹ் சஜ்ஜா செய்தார்கள், அல்லாஹ்வுக்கு சஜ்ஜா செய்தார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கிபிலாவாக்கினார்கள் அர்த்தம். அப்படி கொடுத்துடணும் ஷரனுடைய அர்த்தம். கேட்டுப்பா, பணிஞ்சு குனிஞ்சு நிற்கிறதும் இருக்க, பெற்றோர்கிட்ட பணிஞ்சு நிற்கிறோம், உஸ்தாத்மார்கிட்ட பணிஞ்சு நிற்கிறோம், ஷேகுமார்கிட்ட பணிஞ்சு நிற்கிறோம், நல்லோர்கள் பெரியவர்கள்ட்ட பணிஞ்சு நிற்கிறோம். அது இருக்கத்தான் செய்யுது, அது கூடும். அந்த பணிவு பெரியவங்களுக்கு மரியாதை செய்கிறது இருக்குல்ல, முதலாளிகள்கிட்ட அப்படி நிற்கிறாங்க, வேலை பார்க்குற தொழிலாளிகள்லாம், அது இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள்ட்ட அவங்க பணிஞ்சு நின்னாங்கல்ல, யூசுஃபோட சகோதரர்லாம் யாருக்கு பணிஞ்சு நின்னாங்க? யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பணிஞ்சு நின்னாங்கன்னு நல்லா குர்ஆன்ல சொல்கிறான்டப்பா. இன்னி ரைத்து அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர ரைத்தும் லீ சாஜிதீன். அது அப்படியே நடந்துச்சுல்ல, எல்லோரும் பணிஞ்சு நின்னாங்களா இல்லையா? அப்போ பணிஞ்சு குனிஞ்சு நின்னாங்க, தலை சாய்ச்சி நின்னாங்கன்னு அர்த்தம். இதுதான் நான் கண்ட கணவனுடைய விளக்கம்னு சொன்னாங்கலாம் வருது இல்லை. அப்போ சஜிதாவுக்கு ரெண்டு அர்த்தம், ஒன்று தலை குனிஞ்சு நிற்கிறது, இன்னொன்று நெத்தியை கொண்டு தரையில் இபாதத்தினுடைய அடிப்படையில் வைக்கிறது. ரெண்டு அர்த்தமும் கொடுக்கலாம். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்களே, ஆனால் என்ன செஞ்சிட வேண்டியது? அல்லாஹ் தான் சஜிதா செஞ்சாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிபிலாவாக்குனாங்க. ஒரு சுஜூது ஃபில் அசல், அசலில் லொகத்தில் சுஜூது என்றால் ததல்லுருன் பணிஞ்சு நிற்கிறது, மற்ற தாமூனின் தாமூனின் தலை சாய்ப்பது உடனே கீழே போட்டிருக்கு பாரு, தலை சாய்ப்பது உடனே நெஞ்சிருது பணிஞ்சு நிற்கிறதுன்னு அர்த்தமா லோகத்தில் எழுதுனப்பா. கால ஷாயிர் ஒரு கவிஞர் கூட சொல்லி காமிக்கிறார் தலை சாய்ச்சி நிற்கிறதுன்னு. தரல் அக்கம ஃபீஹி சுஜ்ஜதனில் ஹவாஃபிரி விளங்குதப்பா. ஒரு பைத்து, அதாவது பனு ஆமீன்கிற கூட்டத்தினிடத்தில் போய் யுத்தம் செய்யறதுக்கு போனாங்களாம். பனு ஆமீன்கிற கூட்டத்தினிடத்தில் யுத்தம் செய்ய போகும்போது அந்த குதிரை ஸ்பீடாக அந்த உயரமான இடத்துல ஏறிச்சான். யுத்தம் செய்யறதுக்கான என்ன செய்யுது, ஜெல்னு வருது. அப்படி அது ஸ்பீடாக வரும்போது அது அந்த முகட்டு பகுதிகள்லாம் இருக்குல்ல, அது அந்த குதிரைக்கு இப்படி சஜிதா செய்கிற மாதிரி இருந்துச்சான். அப்படி தானே எல்லாம் இங்கே நம்ம போகும்போது மலை அதை என்ன செய்யணும், நம்மளுக்கு பணிகிற மாதிரி தானே தெரியும், அது பணிகிற மாதிரி தெரிஞ்சிச்சான். அதுதான் சொல்கிறாரு, விளங்குதா? பணிகிறது, தலை சாய்க்கிறது எல்லாம் நம்ம இப்படி போகும்போது செங்குத்தில் உள்ளதெல்லாம் அப்படி குனிகிற மாதிரி தானே தெரியும். கால ஷாயிர் கவிஞர் சொல்லுகிறார், தரல் அக்கம ஃபீஹி அந்த பனு ஆமீர் விளங்குதப்பா கூட்டத்தினிடத்தில் யுத்தம் செய்கின்ற நாளிலே, விளங்குதப்பா தரல் அக்கம ஃபீஹி பனு ஆமீர் கூட்டத்தினிடத்தில் யுத்தம் செய்கின்ற நாளிலே நீ பார்ப்பாய் சுஜ்ஜதன் அந்த குதிரைகளெல்லாம் விளங்குதப்பா, சுஜ்ஜதினில் ஹவாஃபிரி அந்த குதிரைகளுடைய கால் குழம்புகளுக்கு அந்த அக்கபுகளெல்லாம் அந்த மேட்டுப்பகுதிகள் மலைப்பகுதிகளெல்லாம் சஜிதா செய்கின்ற நிலைமையிலே நீ பார்ப்பாய். விளங்குதப்பா போகும்போது எல்லாம் சஜிதா செய்கிற மாதிரி தெரிஞ்சு. அக்கம்னா மேட்டுப்பகுதி என்ன அர்த்தமா? தரல் அக்கமே ஃபீஹி பனு ஆமீர் கூட்டத்தினிடத்தில் யுத்தம் செய்கின்ற நாளிலே மேட்டு பகுதிகளையெல்லாம் நீ பார்ப்பாய். சுஜ்ஜதனில் அவாஃபிரி, அவாஃபின்னா கால் குழம்புகள், குதிரையினுடைய கால் குழம்புகளுக்கு அந்த மலைப்பகுதி மேட்டு பகுதிகள் எல்லாம் சஜிதா செய்கின்ற நிலைமையிலே நீ பார்ப்பாய். இப்போ என்ன இருக்குது, சஜிதான்னா பணிஞ்சு நிற்கிற நிலைமையில பார்ப்பான்னு அர்த்தம். சுஜ்ஜதன என்ன அர்த்தம், அந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கின்ற நிலைமையிலே நீ பார்ப்பாய், தலை குனிகிற மாதிரி தெரியும். இப்போ குல்ல லகு அந்த பொம்பளைகளெல்லாம் அந்த ஒட்டகத்துக்கு சொன்னாங்க, லமீர் லகுடைய லமீர் ஒட்டகமான உள்ள சாஷியால் போட்டுருக்கு ஒரு பைத்தினுடைய துண்டு இதெல்லாம். இப்போ குல்ல அந்த பொம்பளையெல்லாம் சொன்னாங்க லகு அந்த ஒட்டகங்களுக்கு சொன்னாங்க அஸ்ஜிது, இல்லை உஸ்ஜிது கிடையாதான், அஸ்ஜதை யுஸ்ஜிது இஸ்ஜாதன், உஸ்ஜிதுன்னு படிச்சிடாத அஜ்ஜிதுன்னு படி, அஜ்ஜிது நீ லைலா லைலாவுக்கு சஜிதா செய் என்று அந்த ஒட்டகத்துக்கு அந்த பொம்பளையெல்லாம் சொன்னாங்க. இப்போ அஸ்ஜத அது சஜிதா செஞ்சு அஸ்ஜதா கிடையாது, அது வயிற்றுக்குள்ளது அந்த அழிவுலாம். இப்போ அஸ்ஜத அப்போ அஸ்ஜதங்கிறத வச்சு அங்கே மேலே உள்ளது அச்சுது தான், உச்சுது கிடையாது. விளங்குதா? என்னப்பா ஒட்டகத்துக்குப்பா
ஒட்டகம் உள்ளே போட்டிருக்காது. இப்போ குல்நலகு அந்த பொம்பளைகளுக்கு அந்த ஒட்டகத்துக்கு அந்த பொம்பளைங்கள்லாம் சொன்னாங்க, அஜ்ஜத் நீ லைலா, லைலாவுக்கு என்ன செய்ய சஜிதா செய் என்று சொன்னார்கள். அஸ்ஜத அது சஜிதா செஞ்சு அந்த அஸ்ஜதாவில் அழிவில் இஷ்பாகம் உள்ளது. பைத்தை நிரப்புவதற்காக வேண்டி அதை அப்படி படித்தா தான் நல்லாயிருக்கும். அஸ்ஜதா தான் படிப்பாங்க. ஏனி இந்த கவிஞர் நாடுகிறாள் பயிர ஒட்டகத்தை நாடுகிறார். இந்த அமீர் எங்கே பார்த்து விடணுமா? பயிரை பார்த்து மீட்டு அந்த ஒட்டகங்களுக்கு அந்த பொம்பளை எல்லாம் சொன்னாங்க. இதா தழுத்த ரசு தன்னுடைய தலையை அது சாய்க்கும் போது விளங்குதுப்பா, தலையை சாய்க்கும் போது அச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. தலையை சாய்க்கும் போது என்ன சொல்றது? தலையை சாயி அஜ்ஜிதில் பஈர, அஜ்ஜிதில் பஈர என்று சொல்வார்கள். இதா தழுத்த ரசூத்தினுடைய தலையை சாய்க்கும் போது இப்படி இருக்கணும். ஏழு லோகத்தை பயான் செய்து இதெல்லாம் பா. ஏய் அஜ்ஜதல் பஈரு, அஜ்ஜதல் பஈரு என்று சொல்வார்கள். இதா தழுத்த ரசூத்தினுடைய தலையை சாய்க்கும் போது இல்லைங்களா? தலையை சாய்ச்சா ஒட்டு தலை சாய்ச்சின்னு சொல்லுவாங்க. அமீர் பயிரை பார்த்து மீட்டுங்கிறாங்க. சரிங்க, ஒரு லோகத்தில் வந்து தலை சாய்க்கிறதுன்னு அர்த்தம், தலையை சாய்ச்சி நிற்கிறதுன்னு அர்த்தம். பவிஷரை ஷரையிலே சுஜூத் என்றால் வலவுல் ஜபுகத்தி நெத்தியை வைப்பது, அலா கஸ்தில் இபாதத்தி இபாதத்தை நாடுவதின் மீது, இபாதத்தை நாடுவது நெத்தியை கொண்டு போய் தரையில் வைக்கிறதுன்னு அர்த்தம். ஏடா வல் மமூர் பிஹி. சரிங்க, இபாதத்தினுடைய அடிப்படையில் ஷரையில் நெத்தியை கொண்டு வைக்கிறது. அப்போ வல் மமூர் பிஹி விழுதர்கள் என்ன? வல் மமூர் பிஹி இம்மல் மான ஷரையு, இங்கே ஏவப்பட்டது ஷரையினுடைய அர்த்தத்தில் உள்ளதாக இருக்கும். என்னவா இருக்கும்? வல் மமூர் பிஹி எதை கொண்டு ஏவப்பட்டது அது இம்மல் மான ஷரையு, அது ஷரையத்தை சேர்ந்த அர்த்தமாக இருக்கும். அப்போ வல் மஜூது லகுபில் ஹக்கீகத்தி, உண்மையிலேயே யாருக்கு சஜிதா செய்யப்பட்டது என்றால் அல்லாஹு தாலா. யார் தான் அது? அது அல்லாஹு தாலா தான். ஷரையினுடைய அர்த்தம் வச்சா அல்லாஹு தாலாவுக்கு தாங்க சஜிதா செய்யப்பட்டுச்சுன்னு அர்த்தம். மலக்கெல்லாம் யாரு தான் சஜிதா செஞ்சாங்க? ஆனால் அவன் ஜாயில ஆதம் அலை இஸ்லாமி அல்லாஹ் ஆக்கினான் கிபிலத்தை சுஜூதியும், அவருடைய சஜிதாவுக்கு கிபிலாவாக ஆக்கினான். ஆதம் அலை இஸ்லாமை என்னவாக்கிட்டான்? ஏன் தஃகீமன் ஷைனிஹி, அவருடைய கண்ணியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக வேண்டியும், அவர் சபபன்லி சுஜூதிகி அவர் சபபன்லி உஜுபியா, சஜிதா வாஜிபாவதற்கு ஒரு காரணமாக இருந்ததினாலேயும், அவனுடைய மேன்மையை கண்ணியப்படுத்தி காமிப்பதற்காக வேண்டியும் அவர்கள் சஜிதா செய்கின்ற கிபிலாவாக ஆதம் அலை இஸ்லாமை அல்லாஹ் ஆக்கிட்டான். இது விளங்குதுப்பா. இப்போ சஜிதா செய்வதற்கு காரணம் என்ன? ஆதம் அலை இஸ்லாம் தானே காரணம். இவங்களுக்கு தானே வந்து இதை படைச்சிட்டு சஜிதா செய்யுங்கன்னு சொல்கிறான். இவங்களுக்கு காரணத்தினால தான் சஜிதா வாஜிபாகுது. ஏதோ தொழுவையில் சஜிதா செய்கிற தொழுவைக்கு உள்ளது. இப்போ ஏன் சஜிதா செய்யுங்கன்னு சொன்னால் ஆதம் அலை இஸ்லாம் வச்சு தான் சஜிதா செய்ய சொல்கிறான். ரைட்டா? சொல்கிறது விளங்குதுப்பா. இவங்க தான் இவங்க சுஜூதுக்கு காரணமாக இருக்காங்க. சுஜூதுக்கு காரணமாக யார் தான் இருக்காங்க? அதான் மேலே போட்டிருப்ப கல் பைத்தி இல்லை ஹஜ்ஜி, ஏதாவது ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு பைத்துல்லா தான் காரணம். அப்படி தானே? ஹஜ்ஜிக்கு போகிறேன், எதுக்கு போகிறேன்? ஹஜ்ஜினாலே காபத்துல்லா நாடி போகிறது தானே. ஹஜ்ஜ என்றாலே பைத்துல்லாவை நாடி சென்றான் என்றார். அரபாவில் தங்குது, வினாவில் தங்குது, முஸ்தலிஃபாவில் தங்குது, நிறைய இருக்குது. சைத்தானை கல்லடிக்கிறது தான் இருக்குது ஹஜ்ஜில். அதனால காபத்துல்லா தான் மெயின். அப்படி தானேப்பா? அப்போ சொல்லுப்பா, அவ் சபபந்தி உஜூபிஹி, சஜிதா வாஜிபாவதற்கு ஒரு காரணமாக இருந்ததுனால இருக்கும். உங்களை கண்ணியப்படுத்துறது ஒன்று. இப்போ ஆதம் அலை இஸ்லாம் தான் காரணம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறது. விளங்குதா? ஆவி அவங்கள முன்னோக்கி சஜிதா செய்யுங்க. சரி, அப்போ கண்ணஹு தாலா அல்லாஹு தாலா தம்மா கலக்கஹு ஆதம் அலை இஸ்லாமை படைத்த போது வயசு ஒரு விதத்திலே எக்கூனு அவர்கள் உன்மூதிஜனில் உதாதி குல்லிகா, நவீனமாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும்
அவர்கள் ரோல் மாடலாக ஆகியிருக்கின்ற விதத்தில் எல்லா படைப்புக்கும் அவங்க தானப்பா ரோல் மாடலு. யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அன்னஹு தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லம்மா கலக்கஹு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது பிஐசு ஒரு விதத்திலே யக்கூனு உன்மூதிஜன் முபதாத்தி குல்லிகா நவீனமாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும் அவர்கள் ரோல் மாடலாக இருக்கின்ற விதத்திலே பல் மௌஜூதாத்தி பி அசர்ரிகா எல்லா படைப்புகளுக்கும் அவர்கள் ரோல் மாடலாக இருக்கின்ற விதத்தில் ஒரு நுஸ்கத்தன் அவங்க ஒரு நுஸ்கா ஒரு ஜெராக்ஸாக இருப்பதினால் லிமாஃபில் ஆலமி ருஹானி வல் ஜிஸ்மானி ஆலமே ருஹானிக்கும் ஆலமே ஜிஸ்மானிக்கும் அவங்க ஒரு ஜெராக்ஸ் மாதிரி இருப்பதனால் இருக்கின்ற விதத்திலே ரூஹானியும் அவங்கள்ட்ட இருக்குல்ல, ரூ நபகத்து மீன் ரூஹி அதை பார்க்க முடியாது, அதுக்கும் அவங்க ரோல் மாடல் தான். ஜிஸ்மானினா பார்க்க முடியும் அவங்க உருவத்தை, ஜிஸ்மானிக்கும் அவங்க தான் ரோல் மாடல். ரூஹானி கண்ணால் பார்க்க முடியாதுக்கு அவங்க தான் இருக்குது ரோல் மாடல். விளங்குதா? ஒரு நுஸ்கத்தன் அவங்க ஒரு ஜெராக்ஸ் மாதிரி ஆகிவிட்டதினால் ஆகியிருக்கின்ற விதத்தில் லிமாஃபில் ஆலமி ரூஹானி ஆலமே ரூஹானிக்கும் ஆலமே ஜிஸ்மானிக்கும் ஜிஸ்மானி நடங்கிறது தான் கண்ணால் பார்க்கப்படக்கூடியதற்கும் பார்க்கப்படாததற்கும் அவங்க ரோல் மாடலாக இருக்கின்ற விதத்தில் ஒரு தரியாத்தன் மலாய்க்கத்தி மலக்குகளுக்கு ஒரு மூலமாக இருப்பதினால் மலக்குகளுக்கு மூலம். இப்போ மலக்குமார்களை ஏன் படைச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா? ஏன் மலக்குகளை படைச்சிருக்கான்? இல்லை நமக்காண்டி தான் படைச்சிருக்கான். எதுக்காண்டி படைச்சிருக்கான்? நமக்கு மழை கொண்டு வர்றதுக்காண்டி படைச்சிருக்கான், வகி கொண்டு வர்றதுக்காண்டி படைச்சிருக்கான், நம்முடைய ரூவை வாங்குறதுக்காண்டி படைச்சிருக்கான் சில மலக்குகளை. கேட்டேன் சூர் உதவுக்காக நம்முடைய எழுப்பு. அப்போ மலக்கள் படைக்கப்பட்டது எல்லாம் யாருக்கு தான்? அப்போ இவங்க தானே மூலம். இவங்களை வச்சு தான் அவங்களுக்கே வேலை கிடைக்குது. யாரை வச்சு? நம்மளை வச்சு தான் மலக்குகளுக்கு வேலை. மலக்குகளுக்கு வெய் கொண்டு வர்றது, மழையை கொண்டு வர்றது, ரூவை வாங்கிறது, அடுத்து சூர் ஊதுறது. விளங்குதப்பா? அந்த உலகத்தை இயக்கிறது. நம்ம ஆழ்வதை இயக்கிறதுக்கே யார் இருந்தால் தான் ஆழ்கிறதுன்னு மலக்கள் இயக்குவாங்க. அப்போ நம்மளை வச்சு தான் உங்களுக்கு என்னவே கிடைக்குதே, வேலை கிடைக்கும். அப்போ நம்ம தானே மூலம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் மூலமாக இருக்காங்க. ஏதோ ஓதுற பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால தான் உஸ்தாதுமார்கள், ஓதுற பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால தான் பண்டாரி கிப்ஸா விழுந்தானுங்க. ஓதுற பிள்ளைகள் ஒன்று இருக்கிறதுனால தான் நிர்வாகம், ஓதுற பிள்ளைகள் ஒன்று இருக்கிறதுனால தான் எல்லாருக்கும் உதவி செய்யலாம். அப்போ எதை வச்சு கிடைக்குதே? ஓதுற பிள்ளைகள் தான். சரியாத்து மூலதன நீ தான். ஓதுற பிள்ளைகள்லாம் இப்போ நிறைய மருத்துவர்கள்ட்ட மனுஷா இருக்கு, அங்கே பிள்ளைகள் இல்லை. பிள்ளைகள் இல்லைனாலும் அஜிர்த்தி இல்லை. விழுதுன்னு கேட்டேன். அதுவே பிள்ளைகள்லாம் அஜித் மாதிரிலாம் இல்லைங்கிறதுனால பண்டாரி இல்லை, ரக்கிம்ஸா இல்லை, பில்டிங் மட்டும் இருக்கு. ஓதுற பிள்ளைகள் இல்லாத மனுஷா இருக்கு. விழுதுதானே? அப்போ சரியத்து நீங்கள் தான் மூலதனம். நீங்கள் இல்லைன்னா ஒத்திருக்குங்க வேலை கிடையாது. ஓதுற பிள்ளைகள் இல்லாட்டா ஆனால் எல்லாம் அனுப்பிடுவான். அனுப்பிக்கிட்டே தான் இருக்கான். அந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வர ஒவ்வொரு சூறாலையும் பிள்ளைகள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. பட்டவர்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஜாரி ஆக்கி தான் இருக்குது. அல்லா இது அல்லாவுடைய ஸ்தாபனம், அவன் அனுப்புகிறான். இதெல்லாம் மக்பூலான ஸ்தாபனம். அதுவே குறிப்பிட்ட மனுஷங்களுக்கு பிள்ளைகளை அனுப்பிவிட்டுறான். ஓடுறான், அத்திக்கடை ஓடுறான், கடகடை ஓடு. கேரளாவிலேருந்து அபூகம் அங்கங்கே சுற்றுறான். இங்கே வா, நான் கொண்டு விட்டுட்டான். கேட்டேன், இது எவிட சுற்றினா இவிட வந்து எல்லாம் விடுது பாரு. விளங்குச்சுரா? எங்கே கடந்தாலும் ஒரு தள்ளி விட்டுருவான் அல்ல. அப்போ மலக்குமார்களுக்கு வேலை வேணும்னா யாரு தான்? நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறதுனால அதுக்கான தான் கண்ணியப்படுத்து. உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கே காரணம் யாரு தான்? இல்லாட்டா உங்கள் கமாலியத்து வெளிப்படாது. விளங்குதுப்பா? இப்போ உஸ்தாதுமார்கள் பாடம் நடத்தணும், உங்களுக்கு கமாலி ஏற்படணும், முழுமை ஏற்படணும்னா மாணவர்கள் இருந்தாலும் பாடம் நடத்தி கமாலியத்தாக முடியும். இதில் விளங்குதப்பா? இப்போ பாடணும் நின்று யாராவது உட்காந்து புத்தாலம் செய்வாங்களா? பாடம் நடத்தணுங்கிறதுக்காண்டி தான் அந்த கித்தாப் எடுத்து பார்க்க, இந்த கித்தாப் எடுத்து பார்க்க முயற்சி செஞ்சு குளிக்காமல் கூட பாடத்துக்கு 5 நாள் வர்றாங்க. விளங்குதான் கேட்டேன். எனக்கு இதுக்கே டைம் இருக்க மாட்டாங்க. அப்போ மாணவர்களை வைத்து உஸ்தாதினுடைய கமாலியாத்துகள் வெளிப்படுகிறது. விளங்குதானே? பண்டாரியினுடைய கமாலியாத்துகள் வெளிப்படுகிறது. விளங்குதா? ரக்கீப் சார் எல்லாரும் கணக்கு பிள்ளை
ஒரு கணக்கு எழுது தெரியும் மறுசா நடந்தால் தானே கணக்கு எழுதுறதுக்கு வரவு செலவு கணக்கெலாம் விளங்குதப்பா. அப்போ மாணவர்கள் இதுதான் எல்லாருடைய கமாலியாத்துகளும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இருவான்னு ஒன்று இருக்குது எல்லாம். அப்போ மலக்குமாருடைய கமாலியாத்துகள் அதை கொண்டு தான் வெளிப்படுது, மனிதர்களை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு அவங்க பிள்ளைகளை கொண்டு தான் வெளிப்படுது. அது உங்கள் வேலை காமியில் ஆகணும்னா, உங்களை கொண்டு வேலை நடக்கணும்னா அவங்க இருக்கணும். எனக்கு ஆவே சரியா செய்யுங்க. இதில் விலங்குதலை படிக்கிறது உதரியாத்தலில் மலாய்க்கத்தி மலக்குமார்களுக்கு அவர்கள் மூலமாக இருப்பதினால் ஏன் இஸ்திவாயி மா குத்திரலகும் கமாலாத்தி கமாலாத்துகளிலிருந்தும் முழுமைகளிலிருந்தும் அவர்களுக்கென்று ஏற்பட்ட ஒன்றை நிரப்பமாக்குவதின் பக்கம் இல்லை இஸ்திவான்னு தான் நம்ம இதை தான் வேலை நிரப்பமாகும் எடுத்துனப்பா. இதை விளங்குதானே உதரியத்தலில் மலாய்க்கத்தி மலக்குகளுக்கு மூலமாக இருப்பதினால் இலஸ்திபாயி மா குத்திரலகும் கமாலாத்தி கமாலாத்துகளிலிருந்து அவர்களுக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஒன்றை நிரப்பமாக்குவதின் பக்கம் மலக்குகளுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூலதா என்ன இருக்குதே மூலமாக இருக்கின்ற விதத்திலேயும் உசிலத்தன் உதவி சாதனமாகவும் இருக்கின்ற விதத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னவா இருக்காங்க உதவி உசிலத்தன் உதவி சாதனமாகவும் இருப்பதினால் இலா லுஹூரி மாத்த பாயனு ஃபீகி இல் மராத்திபி தரஜாத்தி அந்தஸ்துகளிலிருந்தும் படித்தரங்களிலிருந்தும் எதிரே அவர்கள் ஏற்றத்தாழ்வுக்குரியவர்கள ஆகுவார்களோ அந்த ஒன்று வெளிப்படுவதின் பக்கம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதவி சாதனமாக இருப்பதனாலும் அமரகும் அவர்களுக்கு அல்லாஹ் ஏவினான் சுஜூதி எதை கொண்டு ஏவனா சுஜூதை கொண்டு எதை தான் ஜவாப். இதில் விளங்குதில்ல லம்மா கலக்க கூட இருக்குல்ல அதுக்கு இதுதான் ஜவாப். எங்கனையாவது முடிச்சிடாத. அமரகும் சுஜூதி சுஜூதை கொண்டு ஏவினான். ஏன் தகல்லுலன் லிமா ரவுஃபீஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே அவர்கள் கண்ட ஒன்றுக்கு பணிவதனாலும் அது என்னத்துக்கு பார்த்தாங்க அதீமி குதிரத்திகி அல்லாஹ் சுபானத்தோட குதிரத்தின் மகத்துவத்தில் இருந்தும் பாயிரி ஆயாத்திகி அல்லாஹ் சுபானுவத்தோட திருஷ்டாந்தரங்களினுடைய மேன்மையில் இருந்தும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலே அவர்கள் கண்ட ஒன்றின் காரணத்தினால் பணிவதற்காக சஜிதா செய்வது கொண்டு ஏறினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் உள்ள மேன்மையை அவங்க பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய குதிரத்தை அவங்கள்ட்ட வெளிப்படுது, அல்லாஹ்வுடைய வல்லமை அவங்கள்ட்ட வெளிப்படுது. இதை பார்த்ததுனால சஜிதா செய்யறதுக்கு அவங்க மேன்மையானவங்க பார்த்தீங்களா சஜிதா செய்யும். ஒரே சண்டை மட்டும் போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயம் மட்டும் செஞ்ச மாட்டாங்க. சண்டை போட்டுக்கிட்டு ரத்தத்தை ஓடிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட நிறைய உங்களுக்கு வேலை கிடைச்சதே அவங்கள வச்சு தான். உங்களுக்கு வேலை கிடைச்சது யாரை வச்சு தான் அவங்கள வச்சு தான். யார் கேட்டு அதுவே சஜிதா செய்யுங்க. இதில் விளங்குதா விளங்குறியடா இதில் புரியுதா? அடுத்து மேலும் ஒரு சுக்கிரன் அந்த மலக்குகள் சுக்குர் செய்வதற்காக வேண்டியும் லிமா உன்னைமா அலையும்டா. இல்லை எப்படிடா இருக்க உன்னைமான்னு போடுங்க அழிவு விழுந்துச்சு போட்டு வச்சிருக்கா இருக்கான்னு விளங்குதா என்ன லிமா உன்னைமா அலையும் அவர்கள் மீது அருள் பாலிக்கப்பட்ட ஒன்றுக்கு நன்றி செலுவதற்காக அவர்கள் மீது உன்னைமையில திருத்திக்கங்கப்பா. லிமா உன்னைமை ஒரு சுக்குரன் பிற்காலத்தில் நீ பார்த்துட்டு எனக்கு சத்தம் போடக்கூடாது. ஒரு சுக்குரன் லிமா உன்னைமா அலையும் அவர்கள் மீது அருள்பாலிக்கப்பட்ட ஒன்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் இவ்வாசித்த திகி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாசித்தாவை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இவ்வாசித்த திகி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாசித்தாவை கொண்டு அவர்கள் மீது அருள்பாலிக்கப்பட்ட ஒன்றுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டியும் சஜிதா செய்ய வேண்டும் என்று அறிவினான். நான் பார்த்து வைக்கிறது இதில் விளங்குதான்னு கேட்டேன். இவங்களுடைய வாசித்தாவை வச்சு தானே அவங்களுக்கு அருள் பாலிக்கப்படுதே. உங்களுக்கு அருள் எதை வச்சு கிடைக்குதே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு தான் கிடைக்கும். சரி, அதுக்கடுத்து உத்யுது லீ ஆதம் இருக்குல்லங்க, இந்த லாமுக்கு என்ன அர்த்தம்? இலாவுடைய அர்த்தம். ஆத்தானியல் மௌலா அஜல்ல விலாயத்தி வலம் யூத்தியா கைரி லியௌமில் கியாமத்தி மா குல்து ஹாதல் கௌல ஃபஹ்ரம் வ இன்னமா அத்தானில் இதுனு அத்தா யாரிஃபூன ஹகீகத்தி. மீனிலை கண்ட ஞானி ஓபே சுஹானி
மைதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் சொல்லுவாங்க, ஆத்தானியல் மூலா அஜன்ன விலாயத்தி, உயர்ந்த விலாயத்தி எனக்கு அல்லாஹ் தந்தான். ஆத்தானியல் மூலா அஜன்ன விலாயத்தி பலம் யூத்தியா கைனி லீ யூமில் கியாமத், கியாம நாள் வரை வேறு யாருங்க தரமாட்டோம். லீ, இந்த லீக்கு என்ன அர்த்தம்? இலா யூமில் கியாமத், லாமுக்கு இலாவுடைய அர்த்தம் இருக்கு. கியாம நாள் வரை யாருங்க தரமாட்டோம், எனக்கு தான் தந்துருக்கு. உமா குல்து ஹாதல் கவுல ஃபஹரன், இது பெருமைக்கு சொல்லுது. உமா குல்து ஹாதல் கவுல ஃபஹரன், எனக்கு அல்லாவுடைய பொறுத்தவரைக்கும் உத்தரவு வந்துட்டு சொல்லுங்க, என் ஹக்கீகத்தை அவங்க விளங்குறதுக்காக வேண்டி சொல்லுங்கிறான். அதுவே சொல்கிறேன், விளங்குதப்பா. அப்போ லாமுக்கு என்ன அர்த்தம் இருக்குங்க? இலாவுடைய அர்த்தம் இருக்கு. நம்ம பயிற்சி படிச்சோன்னா அது ஒன்று, அதெல்லாம் எழுதி வச்சுக்க அந்த பயிற்சி. அப்புறமா இப்பா வல்லாமு இதில் உள்ள லாமாகிறது சொல்லுபா. வல்லாமு ஃபீஹி உஜ்ஜுதூலி ஆதம் இருக்குல்லப்பா, இதில் உள்ள லாமு கல்லாமி ஃபீ கௌலி அஸ்ஸான், அஸ்ஸான் என்ற கவிஞரின் சொல்லிலே உள்ள லாமை போல. அதாவது அலி ரலியல்லாஹு பற்றி பாராட்டி படிக்கிறாங்க. அதாவது அலி ரலியல்லாஹுடைய விஷயத்தில் ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்க. ரெண்டு பிரிவாக அவங்கள மேலே மஹபத்து வச்சு ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் எப்படி ஆகிட்டானுவோ, எதிரியாக மாறிட்டானோ. சப்பதல்லாஹு வஜிக அலின்னு சொன்னானுவோ, ஒரு முகத்தை என்ன செய்வானாங்க, எல்லாம் கருப்பாக்குவானாங்க. இப்போ தான் அந்த காலத்தில் உள்ளவங்களாம் அலியும் கர்ரமல்லா வஜிகோ, அவன் முகத்தை எல்லாம் கண்ணியப்படுத்துவானாங்க. முதல் ஒரு கவிஞர் படிக்கிறார், ஏம்ல அவரை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க, அவரு சஜிதா செய்தவர்களே முதல் இல்லை, இந்த சின்ன பிள்ளையே ஒரு சிலாத்து பண்ணிட்டாங்க. அறவே சிறுக்கு செய்யாதவங்க யார் தான்? அலிரலி. சின்ன பிள்ளைகளே காபத்துல்லாவில் அவங்க பிறந்தாங்க. அவங்க அம்மா தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வந்துருக்காங்க. யார்? அலிரலி என்னுடைய அம்மா தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிரசவ வலி வந்துருச்சு. உடனே காபத்துல்லாவுக்குள்ளே போனாங்க, குழந்தை பிறந்துச்சு, கதவு திறந்து விட்டாங்க. பிறந்து வெளியே போக முடியாது. அப்போ டக்குன்னு காபத்துல்லா வாசலை திறந்து விட்டாங்க. உள்ளே போய் பிறந்தாங்களாம். நபிசல்லாம் தான் தூக்கிட்டு வந்து அவளை கழுவி சுத்தம் பண்ணாங்களாம். யார? வேறு யாரும் காபத்துல்லா உள்ள பிறக்கலை. விளங்குதப்பா? காபத்துல்லா உள்ள பிறந்தது யார் தான்? அலின்ற கர்ரமன் தான் வச்சு சொன்னாங்கன்னா, இவர் பிறந்த உடனே கழுவிட்டேன், இவரை நான் மூத்தா போன இவர் என்ன இவர் கழுவுவாருன்னா. யாருக்கும் எங்களுக்கு இது பிரதி உபகாரம் நபிசல்லாம் செய்யாமல் இல்லை, எல்லாருக்கும் செஞ்சுட்டாங்க. மூத்தா போனதுக்கு பிறகு பிறப்பாரம் செய்ய முடியாது, அவங்க குளிப்பாட்டு அலி இல்லாத குளிப்பாட்டினாங்க. விளங்குதப்பா? அதுக்கு முன்னாலே அவங்க பிறந்த உடனே அவங்களை கழுவிட்டாங்க. கழுவிட்டு சொல்லிட்டாங்க, எனக்கு மூத்தா போனதுக்கு பிறகு இவர் தான் அடக்குவாங்க, இவங்க தான் என்னை குளிப்பாட்டுவாங்கன்ட்டு. விளங்குதப்பா? முன்னறிவு செஞ்சுட்டாங்க. விளங்குச்சா? அதான் படிக்கிறாரு. அலி எல்லாரும் திட்டுறானுவோ. திட்டும்போது சொல்கிறாங்க, அஸ்ஸான் சொல்கிறார், இப்படி அலைச அலி எல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டுக்கிற சமூகம்லாம், அலைச அவ்வளமன் சொல்லா லீ கிபலத்திக்கும், உடைய கிபலாவின் பக்கம் முன்னோக்கி தொழுதவர்களில் அலி எல்லாரும் ஆதியானவராக இல்லையா? அவர் ஆதிவானவராயிட்டே. கிபலாவை முன்னோக்கி தொழுதவர்களில் சின்ன பிள்ளையில் அவர் தான் முதல் தொழுதார். என்னதான் கேட்டு சிறுவர்களிலே பெரியவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு, பெண்களிலே ஹதிஜா நாயி, சிறுவர்களில் யார்? சின்ன பிள்ளையிலே வந்துட்டாங்க. அலைச அவ்வளமன் சொல்லா அலி கிபிலத்திக்கும், உடைய கிபிலாவின் பக்கம் முன்னோக்கி தொழுதவர்களிலே அவர் ஆதியானவரா இல்லையா? அரபன்னாசிபில் குரானி சுனனி, குரானையும் அதீசையும் மக்களிலே அவர் ரொம்ப விளங்கினவரா இல்லையா? குரான் அதீச மக்களில் யார் ரொம்ப விளங்கினவங்க? அலி ரலியல்லாஹு. அரபன்னாசி குரானி சுனனி, குரானையும் சுன்னத்துகளையும் அதீசுகளையும் மக்களிலே அவர் ரொம்ப விளங்கினவரா இல்லையா? இப்போ லீ கிபிலத்திக்கும்ங்கிறது என்னது அர்த்தங்க? சொல்லுப்பா. இலாவுடைய அர்த்தம், அல்லது ராமுக்கு தாலீலுடைய அர்த்தமும் கொடுக்கலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் காரணத்தினால் நீங்கள் அவருக்கு சுஜூது செய்யுங்க. சுஜூது லி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் காரணத்தினால் அவரை வச்சு தான் உங்களுக்குலாம் வேலை கிடைச்சிச்சு, சிறப்பு கிடைச்சிச்சு, முழுமை கிடைக்குதுங்கிறதுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாமின் காரணத்தினால் நீங்கள் சஜிதா செய்யுங்க. அவருனாலேயே பேட்டு தானே பார்த்து வைக்கிறது. இதுதான் அவுஃபி கௌலிஹி தஆலா அக்மி ஸலாத்தலி துலூகி ஷம்சி. எப்பா, அதாவது சூரியன் உச்சி சாய்ந்து விட்ட காரணத்தினால் தொழுகை நடத்துங்க.
சூரியன் உச்சியில் இருக்கும்போது தொழுவக்கூடாது. சூரியன் உச்சி சாய்ந்த காரணத்தினால் நீங்கள் தொழுவுங்கள். இந்த லாம தாலியில் உள்ளது இல்லை. சூரியன் உச்சியில் நிற்கும்போது தொழக்கூடாது, 3 நேரத்தில் தொழக்கூடாது. மறையும் போது, உதிக்கும் போது, உச்சியில் நிற்கும் போது. சூரியன் உச்சி சாய்ந்த காரணத்தினால் நீங்கள் தொழுகையில் நிறுத்தீங்கள். அப்போ இந்த லாமுக்கு என்ன அர்த்தம்? தாலியிலுடைய அர்த்தம் தான். அந்த அர்த்தமும் கொடுக்கலாம். ஜூதி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காரணத்தினால் செய்தா செய்யுங்கள். அவர் வச்சு அவங்களுக்கு வந்து நிறைய சிறப்பு கிடைச்சிச்சு. 2 பார்த்து வைக்கிறது. சரி, இப்போ ஷராக்கை பற்றி தான் பேசுகிறாங்க. சஜிதாவுக்கு நெத்தியை கொண்டு தரையில் வைக்கிறது ஏன்னா இப்படி இத்தனை விளக்கம் நம்ம கொடுத்துடலாம். லொகத்தின் பிரகாரம் எப்படி இப்போ இம்மல் மானல் லொகவி, லொகவியத்தான அர்த்தம் என்பது பணிஞ்சு நிற்கிறதுன்னு இருக்குல்ல, அது லொகவியத்தினுடைய அர்த்தத்தின் பிரகாரம் சஜிதாவுக்கு அர்த்தம் வைக்கிறதுங்கிறது ஒவ்வொரு தவாதோலி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணிஞ்சு நிற்பதாக இருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பணிஞ்சு நிற்பதாக இருக்கும். ஏன்? தஹியத்தன் காணிக்கை செய்வதற்காகவும் தாதீமன் லஹு அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டியும் பணிஞ்சு நிற்கிறது. எது மாதிரி? சுஜூத் யஹ்வத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் லஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு யூசுஃபுடைய சகோதரர்கள் எல்லாம் குனிஞ்சு நின்றதை போல கண்ணியத்துக்காண்டி குனிஞ்சு நிற்கிறது. விளங்குதா? விளங்குதுடா? அவித்த தொல்லுலு பணிவதாக இருக்கும். ஒரு இன்கியாது கட்டுப்படுவதாக இருக்கும். விசாயி முழு முயற்சியை கொண்டு இவர் கட்டுப்படணும். முழு முயற்சியை கொண்டு பி தஹ்சீலி மா யுனாத்து பிஹி, அவள் இன்கியாது கட்டுப்படுவது, விசாயி முழு முயற்சியை கொண்டு கட்டுப்படுறது. பி தஹ்சீலி மா யனூத்து பிஹா எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு சேருகிறதோ, மாஷுகும் அந்த மலக்குமாருடைய வாழ்க்கை, மலக்குமாருடைய வாழ்க்கை எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு இணைகிறதோ அந்த ஒன்றை உண்டாக்குவதிலே முழு முயற்சியை கொண்டு கட்டுப்படுது. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையை அதை வச்சு தான் ஓடுதே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு தான் ஓடுது. அவனுடைய மாஷை அதை வச்சு தான் ஓடுது. ஏன்னா மக்கள் இருக்கிறதுனால தான் மலக்களுக்கு வேலை கிடைக்குது. நரகத்துக்கு வேலை, சொர்க்கத்தில் வேலை, உலகத்தில் வேலை, எல்லா வேலையும் எதை வச்சு கிடைக்குதே. அப்போ அவங்க மாஷே வந்து நம்ம இல்லைன்னா அவங்க சும்மா இருக்க வேண்டியதான். எடுத்து பார்த்து வைக்கிறது. ஒரு இன்கியாது சை முழு முயற்சியை கொண்டு கட்டுப்படுறது. பி தஹ்சீலி மா யனுத்துபிஹி மாஷுகும் அந்த மனிதர்களுடைய மலக்குகளுடைய வாழ்க்கை எதை கொண்டு இணையுமோ அந்த ஒன்றை உண்டாக்குவதிலே முழு முயற்சியை கொண்டு கட்டுப்படுறது. எத்திமு பிஹி கமாலுகும் அவங்களுடைய கமால் எதை கொண்டு முழுமை பெறுமோ, இந்த மலக்குமாருடைய கமால் எந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு முழுமை பெறுமோ. விளங்குதுப்பா? முழுமை பெறுமோ கேட்டேன். அந்த ஒன்றை உண்டாக்குவதிலே முழு முயற்சியை கொண்டு கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். எடுத்தனப்பா. அதுக்கடுத்து உச்சுதூலி ஆதம்னு சொன்னது மலக்குகளுக்கு சொன்னான்ல, அது சில மலக்குகளா எல்லா மலக்குகளுமா அங்கிறதுல உள்ள கருத்து வேறுபாடு ஃபுல்லாக ஆதியில் ஓயிட்டோம். எல்லா மலக்குகளும் தாங்க ஓயிட்டோமா இல்லையா? அதான் சொல்கிறாங்க. ஒல் கலாமு ஃபி அன்னல் மமூரீன பி சுஜூதி ஆதம. விளங்குதப்பா? ஒல் கலாமு ஃபி அன்னல் மமூரீன பி சுஜூதி ஆலம. விளங்குதப்பா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சுஜூத் செய்வது கொண்டு ஏவப்பட்டவர்களே உள்ள பேச்சு அல் மலாய்க்கத்து குல்லுகும் எல்லா மலக்குகளுமா அவ் தாயிபத்து மினுகும் அவர்களிலே ஒரு பகுதியாகின்றால் அந்த பேச்சு மாசபங்கை ஏற்கனவே முந்திவிட்டதாக இருக்கும். எல்லா மலக்குகளும் தான் ஃபஸஜது அவர்கள் சஜ்தா செய்தார்கள். இல்லா இப்லீஸ் தவிர இப்லீஸ் அபாவ் மறுத்தான். வஸ்தக்பர தகுதி இல்லாமல் பெருமை அடித்தான். காணமில் காவிரி இல்லா அல்லாவுடைய இல்மில் ஏற்கனவே காவிராக தான் இருந்தான். வாகிர்தாவான